சித்தர்கலை குரூப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நல் உயிர்களுக்கும் சிவய நம. சுவாமி, இன்னைக்கு என்னமா எங்களுக்கு தலைப்பு அப்படின்னா ராம் மந்திரத்தை பத்தி பார்ப்போம். ஏன்னா ராம் மந்திரத்துடைய உட்பொருள் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அடியனுக்கு குருநாதர் பாபாஜையா எழுத்து வடிவத்துல போதிச்சதுனால, எண்ணத்துல கொடுத்ததுனால நான் உங்களுக்கு சொல்றேன் சுவாமி. ராம் அப்படின்னா நம்ம கிருஷ்ணருடைய மந்திரம், ராமனுடைய மந்திரம். ராமாயணத்துல இந்த மந்திரங்கள் அதிகமா இடம் பெற்றிருக்கு. நாராயணுடைய மந்திரம் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். அந்த ராம் அப்படிங்கறதா ராமா அப்படிங்கறதா ஹரே ராம் அப்படிங்கறதா அரோகரா சிவ சிவ. இந்த ராம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஓமுக்கு பிரபஞ்ச சக்தி ஓங்காரத்துல இருக்கு. இந்த ஓமுக்கு என்ன சக்தியோ அது ராமுக்கும் உண்டு. கலியுகத்துல ராம் மந்திரத்தாலேயே நம்ம முத்தி அடையலாம். இது நான் சொல்லல, கிருஷ்ணர் சொல்லியிருக்காங்க. நிறைய ஞானிகளும் சித்தர்களும் கூட இந்த ராம் மந்திரத்துக்கு அதிகம் ஆழ்வார்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. சிவ சிவ. இந்த அடிப்படையில ஓம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ ஊ இம் பிரிச்சோம்னா அகாரம் உகாரம் மகாரம், இதுதான் ஓம். இதேதான் ராம், ரா ஆ இம், இதுதான் ராம். அதாவது சிவபெருமான் பார்வதி தேவிக்கு இந்த ராம மந்திரத்தை உபதேசம் பண்ணும்போது பார்வதி அம்மையாரே கடும் தவம் ராம மந்திரத்துல இருந்திருக்காங்க. ஆன்ம ஜோதியை அடைஞ்சிருக்காங்க. சிவ சிவ. ராம மந்திரம் உலகத்தையும் வெல்லக்கூடிய மகா மந்திரம். 2 எழுத்து தான். ஹரே ராம், நம்ம ஜெய் ஜெய் ராம் எப்படியோ ஒண்ணு சொல்லுங்க, ஆனா ராமாங்கிற சொல்லோட இணைத்து நீங்க சொல்லுங்க. கலியுகத்துல எவ்வளவோ பஞ்சமா பாவங்கள் நம்ம செஞ்சிருந்தாலும், நமக்கு முற்பிரிவுடைய ஊழ்வினை இருந்தாலும், இந்த ராம மந்திரத்தை நீங்க தினம் தினம் 1008 முறை நீங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இந்த பிறவில் இந்த பாவம் கிடையாது, நீ அனுபவிச்சுதான் தீரணும்னு இருக்க பாவம் கூட இந்த ராம மந்திரம் பயன்படுத்தும் போது இது அழிச்சு விட்டுருமா. அவ்வளோ சக்தி வல்லமை வாய்ந்ததுதான் ராம மந்திரம். இது நான் என்னுடைய அறிவுக்கு சிவ மந்திரம் சொல்லுவேன், சக்தி மந்திரம் சொல்லுவேன், முருகனுடைய ஓங்கார மந்திரம் சொல்லுவேன், திருமால் பிரம்மா விஷ்ணுடைய மந்திரம் கூட. உங்களுக்கு எந்த கடவுள் பிடிச்சிருக்கோ அவரை நினைத்து கூட நீங்க இந்த ராம மந்திரத்தை பயன்படுத்தலாம். இன்னும் சொல்ல போனா அனுமன் தெரியுமா, தன்னுடைய நெஞ்சு பகுதியை விரித்து காட்டுறாரு ராம மந்திரத்துலதான். சீதையும் ராமரையும் தன்னுடைய நெஞ்சில் சுமந்திருக்காரு. அவர் அப்படி காட்ட வச்சதும் தனக்குள்ள சக்தி பெருக வச்சதும் ராம மந்திரம் தான். அதனால நீங்க ருத்ராட்சம் எடுத்துக்கிட்டு ஓம் ராம் ராம் ராம், ஓம் ராம் 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 சொல்லிட்டே இருங்களே. ராமோட ஓமும் சேரும் போது உச்சக்கட்ட உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும். மகா சிவராத்திரி வேற நெருங்கிட்டே இருக்கு. அந்த தருவாயில் இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா உடம்புக்குள்ள ஒளியே நீங்க பார்க்கலாம். உங்க ஆன்மாவை ஜோதி வடிவத்துல பார்க்கலாம். யாருமே சொல்ல முடியாத மகா ரகசியத்தை, இயற்கை ரகசியத்தை குருநாதர்களுடைய உத்தரவின் பேர்ல மக்களுக்கு நான் எளிமையா சொல்லியிருக்கேன். இந்த மந்திரத்தை ஓட விட்டுட்டே இருங்க மனசுல. ரொம்ப சந்தோஷம். ஹரே ராம், ஜெய் ஜெய ராம், அரோகரா, சிவாய நம.